ஜப்பான்ல மகன தொலைச்ச மாரி செல்வராஜ் பெரிய துயரத்துக்கு தயாரானதா பேச்சு. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல அடுத்ததா வெளியாக இருக்கக்கூடிய படம் பைசன். அதுக்கப்புறமா அவர் தனுஷ வச்சு ஒரு படம் இயக்க இருக்காரு. இதுக்கான அறிவிப்பும் வெளியாச்சு. இந்த நிலையில இயக்குனர் ராம் இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய படமான பறந்து போ படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட இயக்குனர் மாரி செல்வராஜ் சமீபத்துல ஜப்பானுக்கு போயிருந்தப்போ நடந்த சம்பவங்கள் பத்தி பகிர்ந்திருக்காரு. என்னோட குழந்தைகளுக்கு பேர் வச்சது ராம் சார் தான். அவரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி என்னோட பசங்கள பத்தி விசாரிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட மகன் பத்தின பல விஷயங்களையும் பேசுவாரு. இதனால எனக்கும் ஆசையா இருக்கும். நாம எப்போ நம்மளோட பையன் பத்தி ராம் சார் கிட்ட பெருமையா பேச போறோம் அப்படின்னு. சமீபத்துல நான் குடும்பத்தோட ஜப்பானுக்கு போயிருந்தேன். அப்போ மகன அவனோட பாட்டியோட ஒரு ரூம்ல தூங்க வச்சுட்டு நண்பர் ஒருவர பார்க்க நாங்க எல்லாருமே புறப்பட்டு போயிட்டோம். நாங்க திரும்பி வரும்போது என்னோட மனைவியோட அம்மா ஃபோன் பண்ணி மகன காணல அப்படின்னு சொல்லி அழறாங்க. அறைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த பையன் எப்படி காணாம போவான் அப்படிங்கிற கேள்வியும், அதுவும் ஜப்பான்ல எப்படி காணாம போவான் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. என்னோட பையனுக்கு ஒரு ரூமுக்குள்ளேயோ, ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயோ போக தெரியும். ஆனா வெளிய வர தெரியாது. அவனோட பாட்டி ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னோட மனசுக்குள்ள பயம் தொத்திக்கிச்சு. சரி வாழ்க்கையில ஒரு பெரிய துயரத்துக்கு நாம ரெடியாக வேண்டியது தான் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்ததும், ஹோட்டலோட வரவேற்பறையில 2 பெண்கள் நடுவே உட்கார்ந்துட்டு இருந்தான். நான் அவன பார்த்ததும் ஓடி போய் தூக்கிக்கிட்டேன். அவனோட கண்கள்ல கண்ணீர் இருந்தத நான் பார்த்தேன். ரூம்ல இருந்தவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னா, ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தவன் தான் போட்டுக்கிட்டு இருந்த பேம்பர்ஸ கழட்டி போட்டுட்டு, சட்டை, ஃபேண்ட் அப்புறம் ஷூ போட்டுக்கிட்டு அறையில இருந்து வெளிய வந்திருக்கான். அதுக்கு பின்னாடி நாங்க தங்கியிருந்த ரூம திறக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த ரூம் பூட்டி இருக்கு. அதே மாதிரி பாட்டி தூங்கிக்கிட்டு இருந்த ரூமையும் திறக்க முயற்சி பண்ணியிருக்கான். திறக்க முடியல. இதனால அந்த வளாகம் முழுக்க இருந்த அறைகள தட்டியிருக்கான். இதனால ஒரு ரூம்ல இருந்து வெளிய வந்த 2 பெண்கள் அவன்கிட்ட யாரு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க கிட்ட பேப்பர்ல டைரக்டர் மாரி செல்வராஜ் அப்படின்னு எழுதி குடுத்திருக்கான். அதுக்கு பின்னாடி அவங்க அவன கீழ வரவேற்பறைக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. நாங்க வந்திருக்கிறத உறுதி பண்ணதுக்கு பின்னாடி அங்கேயே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்பா நான் பெருமையா என்னோட மகன் எந்த அளவுக்கு வந்திருக்கான் பாருங்க அப்படிங்கிறத ராம் சார் கிட்ட சொன்னேன். உடனே அவர் சொன்னது, "இனிமே உன்னோட சினிமா மாறும். மத்தவங்க மேல நம்பிக்கை வரும்" அப்படின்னு சொன்னாரு. இந்த சம்பவம் தொடர்பா மாரி செல்வராஜ் பகிர்ந்தது இணையத்துல வேகமா பரவிட்டு வருது.